வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் இந்தியா. ரெட்ரோவோட ஆடியோ லான்ச் அப்புறம் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். அந்த மாதிரி வந்து ஒரு கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், அண்ட் வந்து அந்த சீன் பை சீனுக்கு வந்து அந்த சூர்யா சாரோட லுக்ஸ், அதுக்கப்புறம் அதில் காட்டுற வந்து பிளேசஸ் எல்லாமே ஒரு பக்காவாக இருக்கு. கேரக்டரைசேஷன் ரொம்ப பிரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த மூவியோட ஒரு கோர் ஸ்டோரி பாயிண்ட் அப்படின்னு என்னன்னா, இந்த ட்ரெய்லர்ல வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. சூர்யா சார் வந்து ஒரு வயலண்டான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு ரவுடிசம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. ஸோ அதுலேருந்து வெளியே வந்தால் தான் நம்மளோட லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு பூஜா ஹெக்டே வந்து விரும்புகிறாங்க. அவங்களோட வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து சூர்யா சாரோட வெளியே வரவே முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து அமையுது. அந்த டைம்ல வந்து ட்ரெய்லர்ல ஒரு போர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட லைஃப்ல இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாரி அவரே அத வந்து அக்செப்ட் பண்ணுவாரு. இதுலருந்து வெளிய வராத அளவுக்கு அவருக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஆக்டர் விது பார்த்தீங்கன்னா, வில்லன் ரோல் ப்ளே பண்றாரு அப்படின்ற மாரி ட்ரெய்லர்ல காமிச்சிருக்காங்க. அந்த சீக்வென்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கேம் நடத்துறாரு. ஒரு ஸ்டேடியம் செட்டப்ல இருக்கு அந்த கேம் பார்க்க. ஒரு வார் ஃபைட் மாரி 2 சைடுல இருந்து இந்த சைடு டீம், அந்த சைடுல ஒரு டீம் அப்படின்ற மாரி காட்டுறாங்க. டிஃபரெண்ட் கலர்ஸ் ட்ரெஸ் வந்து போட்டுருக்காங்க. ஆரஞ்சு இன்னொரு சைடுல வந்து பிளாக் மாரி போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவுல சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்டர் ஆகுறாரு. அந்த ட்ரெய்லரோட லாஸ்ட் ஷாட்ல வச்சிருக்காங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது ஒரு கிளைமாக்ஸ் ஷாட் மாரி இருக்கு. ஆக்டர் ஜெயராம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபன்னி ரோல் தான் ப்ளே பண்றாரு. மூவி ஃபுல்லா வந்து நம்மள சிரிக்க வைக்கிறதுக்கு கருணாகரன் அண்ட் வந்து ஜெயராம் சாரும் வந்து பிரில்லியன்ட்டா வந்து நெறைய சீன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். சூர்யாவோட ரெட்ரோ லுக்ல இருக்க ஒரு ஃபிளாஷ்பேக் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பைக் எடுத்துட்டு வருவாரு. அது வந்து ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட்ன்னு சொல்லிட்டு நெறைய பேர் நெனச்சிட்டு அது ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் கிடையாது. அது கவாஸ்கி பைக் தான் அது. ஒரு டிஃப்ரெண்ட் லுக் அவருக்கு வந்து அது தரும் அந்த பைக்கும் சேர்ந்து. இந்த மூவில வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யாஸோட ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் சிக்னேச்சர் மூவ்ஸ வந்து நம்மளுக்கு காட்டுது. அவர் கைய வந்து ஒரு ஸ்பின் பண்ணிட்டு ஒரு பஞ்ச் ஒன் பண்றாரு. ஸோ அப்படின்ற மாரி தான் அந்த ஃபாஸ்ட் கட்ஸ்ல வந்து நம்மளுக்கு தெரியுது. அந்த செவுரையுமே வந்து பஞ்ச் பண்ணும்போது அது பிரேக் ஆகுது. அப்ப பிரேக் ஆகும்போது அவரு கைய வந்து ஸ்பின் பண்றாரு. இது ஒரு சிக்னேச்சர் மூவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, பேட்ட மூவில இருக்க ஒரு ஃபேமஸான டயலாக்க வந்து அவர்ல சொல்லியிருப்பாரு. "சிறப்பான தரமான சம்பவம்" அப்படின்ற மாரி அந்த டயலாக்க சொல்லியிருப்பாரு. ஸோ அத வந்து ரஜினி சாருக்கு வந்து ஒரு ஒரு ட்ரிபியூட் குடுக்குற மாரி கார்த்திக் சுப்ராஜ் வந்து வச்சிருக்காரு. ரொம்ப சூப்பர்பா இருக்கு அது பார்க்கறதுக்கு. அண்ட் சூர்யா சாரோட ஒரு லுக் அண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரஜினி சாரோட பழைய லுக்ஸ் அண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் இதெல்லாம் வந்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ண மாரி இருக்கு. ஒரு சூப்பர்பான ஒரு மூவி வந்து நமக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ ட்ரெய்லரோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படி குடுக்குற மூவியோட ட்ரெய்லர் எப்படி இருக்குமோ, அந்த அளவுக்கு ஒரு பக்காவா இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் என்னைக்குமே நம்மள வந்து டிசப்பாயின்ட்மென்ட் பண்ண மாட்டாரு. லாஸ்ட்டா வந்து எல்லா மூவிஸுமே வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் குடுக்குற லெவலுக்கு இருந்துச்சு. ஸ்ரேயா பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தமிழ் ஃபிலிம்ல வந்து ஒரு ஒரு சாங்க்கு வராங்க. ஸோ அந்த சாங்கோட சீக்வென்ஸ் வந்து ஒரு 2 ஷாட்ல காட்டுறாங்க. ஆல்ரெடி ரெட்ரோவோட சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சார்ட் பஸ்டர் ஹிட் தான். ஒரு மேசிவான ஹிட் அடிச்சிருக்கு சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் நாராயணன் வேற லெவல் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் இருந்தாலும் சரி, ஒரு சாங்ஸ் இருந்தாலும் சரி. அண்ட் பிரகாஷ் ராஜ் அண்ட் நாசருமே வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்றாங்க இந்த மூவில. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பூஜா ஹெக்டே வந்து ஒரு வில்லேஜ் கேர்லா இருக்காங்க. மேக்கப்புமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சட்டிலா இருக்கு. ஒரு வில்லேஜ் கேர்ள் எப்படி இருப்பாங்களோ, அந்த மாரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான மேக்கப் பண்ண போட்டுருக்காங்க. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு வெட்டனரி டாக்டரா வந்து இருக்காங்க மூவில பார்த்தீங்கன்னா. அப்புறம் ஆக்ட்ரஸ் சுவாசிகாவுமே வந்து ஒரு ஷாட்ல காட்டுறாங்க. கொஞ்சம் பிளர்ரியா தான் இருக்கு. மேபி அது ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல ஒரு ஒரு சின்ன சீக்வென்ஸ்ல வந்துட்டு போகும்னு நெனைக்கிறேன். அவங்களோட சீன்ஸ்லாம் வந்து. ஜோஜோ ஜார்ஜும் வந்து பிரகாஷ் ராஜ் கிட்ட அடி வாங்குற மாரி ஒரு சில சீன்ஸ் காட்டுறாங்க. அவரு கூட தான் அவர் இருக்கா மாரி ஒரு 2 ஷாட்ஸ் காட்டுறாங்க. சூர்யா வந்து இந்த ட்ரெய்லர் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயலன்ட்டா தெரியிறாரு. தியேட்டர்ல பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு குடுக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி இன்னும் நெறைய எக்ஸைட்டிங்கான நியூஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக சீக்கிரமா வரும்.